Hi, hello and welcome back to Blue Eye Vlogs. இது கோவா சீரீஸில் டே 1 செகண்ட் ஹாஃப். ப்ரீவியஸ் எபிசோடில் வந்து மேரிட் ஹோட்டல்லாம் சுற்றி பார்த்துருப்போம். இப்போ வந்து ஜஸ்ட் வி வாண்ட் டு டேக் அ வாக். ஸோ பக்கத்தில் இருக்க பீச்சஸ்லாம் போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ போகிற வழியில் வந்து வி சா தீஸ் ஓல்ட் விண்டேஜ் சிட்ரான் அண்ட் ஃபியட்டோட கார்ஸ் பார்த்தோம். ஸோ அதான் பிக்சர்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அப்படியே உங்களுக்கு காட்டலாம்னு நினச்சேன். ஸோ சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஹியர் ஐ டாக் அபவுட் ட்ராவல் ஃபுட் அண்ட் ஆட்டோமோட்டிவ் கான்டென்ட். இந்த மாதிரி கான்டென்ட் பிடிக்கலாம் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Fiat 501 1990 1926 வரைக்கும் இந்த கார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. World War Iக்கு அப்புறம் Fiatோட ஃபர்ஸ்ட் மாடல் கார் வந்து 501. வேர்ல்ட்லேயே 47,600 யூனிட்ஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க. 1460cc 4-speed manual gears, 4-door sedan and 2-door 4-door cabriolet ஸ்டைலில் கூட பில்ட் பண்ணியிருக்காங்க. Citroen Type A 1919 1921 வரைக்கும் பாரிஸில் தயாரிக்கப்பட்ட ஃபர்ஸ்ட் Citroen கார் மொத்தமாக உலகத்தில் 24,000 யூனிட்ஸ் வரைக்கும் பில்ட் பண்ணியிருக்காங்க. 1.3 லிட்டர் 3-speed manual with a top speed of 70 kph. ஓகே, ஸோ வந்து இப்போது நாங்கள் ஆக்சுவலி ஒரு பீச்சுக்கு போயிட்டுருக்கோம். பீச் இஸ் அபவுட் 4 கிலோமீட்டர்ஸ் நம்ம ஸ்டே பண்ணியிருக்க இடத்துல இருந்து. ஸோ பை ஃபுட்டே போகலான்னு டிசைட் பண்ணோம். அப்புறம் வந்து நடந்து பார்க்கும்போது கொஞ்சம் டிஸ்டன்ஸாக இருக்குது, 4 கிலோமீட்டர்ஸ் நடக்கணுமான்னு. ஸோ பைக் ரெண்டல் எடுக்கலான்னு பார்த்தோம். பைக் ரெண்டல் போய் கேட்டோம், பைக் இல்லை, எங்கள் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போனோம் அப்படின்னாங்க. சரி ஓகே, அப்படியே நடந்து போகிற போக்கில் என்ன கிடைக்குதுன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தோம். அண்ட் நம்ம போகிற பீச் பேர் வந்து டானபாலா. ஆக்சுவலி நான் 10th படிக்கும்போது நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் நான் வந்து கோவா வரும்போது ஐ ஸ்டில் ரிமெம்பர். அந்த கைடு வந்து பியூட்டிஃபுல்லாக சொல்லுவார் அந்த இடத்தோட பேர். மொத்தம் வந்து ஒரு 3-4 இடம் இருக்குது. ரிவர் மந்தோவி, அகுவாடா, அதுக்கப்புறம் ஃபோர்ட் அகுவாடா, அதுக்கப்புறம் டானபாலா பீச் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ளோரை பியூட்டிஃபுல்லாக சொல்லுவார். ஸோ ஐ ஸ்டில் ரிமெம்பர் திஸ் நேம் பியூட்டிஃபுல்லி. ஸோ இப்போ நம்ம போகிற பீச் பேர் வந்து டானபாலா. ஸோ அதான் போயிட்டுருக்கோம். வி காட் அ வாக் ஃபார் அதர் 4 கிலோமீட்டர்ஸ். ஜாலியாக வந்து வரேன், மூச்சரைக்கு வந்து தோணலையா? இல்லை, நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்களா? பேசல, இருக்கிறதுக்குள்ள போகணும்ல, அதான் ஒரு சன்செட் பார்க்க போகணும்ல. ஓ சன்செட், சன்ரைஸ், சாரி சன்ரைஸ், சன்செட் சாரி சன்செட்ரா. கோவால வந்தாலே போதே ஏறுறது. ஓ மை காட். 10வது படிக்கிறது அப்படின்னா ஸ்கூல்ல கொடுத்தாங்க. எதில் பஸ்ஸில் கொடுத்தாங்களா? எதில் ட்ரெயின்? மிராமார் ரெசிடென்சி. இதுக்கான அந்த பீச் இருக்கு, மிராமார் பீச். பத்தி அழகாக பியூட்டிஃபுல்லாக பண்ணிருக்காங்க. பிளாஸ்டிக் நான் காலேஜ் படிக்கிறது பார்த்தோன்னே ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. அது மாரி இந்த இடத்த பார்த்தோன்னே ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு. இந்த ஆர்ச்லாம் அப்போ கிடையாது நான் வரும்போது. இதெல்லாம் இப்போ ரீசன்ட் டைம் பில்டிங். அங்கே தான் நம்ம போகிறோம். அங்கே இந்த பீச் தான் தோணும். அதுதான் அங்கே வீடு காட்டுச்சு. ஓகே மக்களே, ஏமாத்திட்டோம். 4 கிலோமீட்டர் டக்கு நடந்து வந்துட்டோம். நாங்கள் வந்து போகிற வழியில் அங்கே இருந்ததுனால இங்கே ஃபஸ்ட்டு போயிட்டு போகிறோம். அடுத்து முடிஞ்சால் அதையும் போவோம். ஓகே, ஸோ போகிற வழியிலே வந்து மிராமர் பீச் பார்த்துட்டோம். ஸோ வி தாட் வில் ஸ்டாப் ஹியர். ஸோ அது ப்ராப்ளி பார்டர்லேயே பீச் வழியாக கூட நடந்து போகலாம், அந்த மாதிரி தான் இருக்குது கனெக்ஷனு. அண்ட் பெஸ்ட் பார்ட் வந்து நான் ஃபஸ்ட்டு 10th அப்போ நான் வந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அது இந்த பீச் தான். ஸோ ஆஃப்டர் ஆல் திஸ் டைம் இவன் தான் கண்டுபிடிச்சான். இங்கே நான் ஸ்கூல் படிக்கும் போது வந்தேன். நான் நானும் ஸ்கூல் படிக்கும் போது தானே இங்கே வந்தேன் அப்படின்னும். ஸோ ஐ ஜஸ்ட் கோனா ஹேவ் லுக் அட் திஸ் பிளேஸ். பரவாயில்ல, ஸ்டில் ஐ ரிமெம்பர் லைக் பேக் இன் த 90s when I was in school. வரும்போது ஒரு பெரிய ஆயில் டேங்கர் ஷிப் ஒன்று இங்கேருந்து பக்கத்துலேயே நிற்கிற டிஸ்டன்ஸில் இருந்துச்சு. அவ்வளோ பெருசாக இருந்துச்சு, மேசிவாக. ஸோ அதை பார்த்து ஞாபகம் இருக்குது. ஸோ அதே இடத்துக்கு திரும்ப வந்துருக்கோம் ரொம்ப வருஷம் கழிச்சு. நைஸ். நல்ல வேலை கொஞ்சம் நாங்கள் லேட்டாக கிளம்புனோம். வந்து கொஞ்சம் சாப்பிட்டு லைட்டாக குட்டி தூக்கம் போட்டோம். செம்ம வெயில், முடியல. ரைட் டைம் டு வாட்ச். ஆமாம், பெஸ்ட்டு. இவன் கொஞ்சம் ஏஞ்சி கிளம்பு போகலாம் தட்டி எழுப்பி கூப்பிட்டு வந்தான். இல்லை நானே தூக்கிட்டு இருக்கோம் படுத்து. சரியான வெயிலில் சுற்றிட்டு வந்தோம். Tiruchi they come, is it? They are engineer. Okay. So I enjoy too much to talk with them. And nice to meet you. Okay, thanks a lot. See ya. Okay, so டானபாலாக்கு எப்படி போகுதுன்னு வழி கேட்டுட்டு இருந்தோம். ஜஸ்ட் 2 கிலோமீட்டர்ஸ் தான் இங்கேருந்து. ஸோ மிராமார் பீச்சில் ரொம்பலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணல நாங்கள். பிகாஸ் வி ஹேவ் லிமிடெட் டைம். ஸோ இருக்க டைமில் வந்து
கடன் மூவ் பண்ணி எல்லாத்தையும் பார்க்கணும். அண்ட் we are trying for bike rental also between. ஸோ பக்கத்து எங்கேயா கிடச்சதுன்னா டக்குன்னு எடுத்துருவோம். சம்திங் நேரத்து ரூம் பார்க்குறோம், ஏன்னா பிகாஸ் திருப்பி ட்ராப் பண்ணுறது எங்களுக்கு ஈஸியாக இருக்கும்ன்றதுக்காக. ஸோ now we are walking from Miramar to Donapala beach. That's another 2 kilometers from here. இதுக்கு மேலே எங்களுக்கு பைக் கிடைக்கும் நம்பிக்கை இல்லை இந்த ரூட்டில். ஸோ நடந்தே போகிறோம் நாங்கள் இன்றைக்கி. இது வரைக்கும் காத்தாலேருந்து I've done about 15,000 steps. ஆல்மோஸ்ட் 10 kilometers பண்ணிட்டேன். ஸோ இன்னைக்கு ஃபுல் டே நடக்க போகிறேன். எவ்வளோ மேக்ஸிமம் ஸ்டெப்ஸ் வருதுன்னு பார்ப்போம். எண்ட் ஆஃப் த எபிசோடில் நான் எவ்வளோ ஸ்டெப்ஸ் டோட்டலாக நடந்திருக்கேன்ற சொல்லுவோம், பார்ப்போம். இன்னும் ஒரு 2 kilometers சொல்லுவாங்க. 2.2 kilometers. அங்கே சொன்னவங்க வந்து 2 kilometers சொன்னாங்க. பட் மஸ்ட் கூகுள் வந்து 2.2 kilometers சொல்லியிருக்காங்க. ஓகே, ஒரு வழியாக நடக்க முடியல. லோக்கலில் பைக் டாக்ஸியும் கிடைக்கல நமக்கு. சரி, லோக்கலில் பைக் ரெண்டலும் கிடைக்கல நமக்கு. ஸோ கடைசியில் வந்து நாம நான் பஸ்ஸை பிடிச்சா போயிடலாம் அப்படின்னா இந்த கரெக்டாக பஸ் ஒரு பெட்ரோல் பங்க் இருந்துச்சு. சரி, பஸ்லேயே போனால் ட்ரை பண்ணோம். ஸோ லோக்கல் பஸ்ஸோட சைஸை பாருங்க, இவ்வளோதான் இருக்குது. ஸோ இவ்வளோதான் பஸ்ஸு. ஒரு 5 minutes இருந்துச்சு. டோனபாலா போகிறதே ஒரு டாஸ்க்காக இருக்குது நமக்கு. பட் இட்ஸ் ஃபன். இவ்வளோ தூரம் நடந்து வந்தோம். இப்போ வந்து பஸ்ஸில் போயிட்டு கடைசியில் பஸ்ஸு தான் ஏஜ் இருக்குது. ஆக்சுவலி நான் வந்து 490 rupees சேவ் பண்ணுவோம். பஸ் டிக்கெட் 10 ரூபாய் தான். ஏன்னா பைக் ரெண்டா 500 ரூபா தான் இருக்கும். கிட்டத்தட்ட 1 டேக்கு பைக் ரெண்டல் வந்து 500 ரூபாய். நம்மளோட ஒரிஜினல் ஐடி ப்ரூஃப் ஏதாவது கொடுத்தாங்க, கொடுத்துட்டு பைக் எடுத்து ஓட்ட வேண்டியது தான். பெட்ரோல் மட்டும் நம்ம போட்டுக்கிறோம். பட் மிஸ்டர் விக்னேஷிப் அருமையா நம்ம வந்து ஜஸ்ட் 10 ரூபாயில் இந்த 490 rupees சேவ் பண்ணிட்டோம். भैया डोनापाला कैसे जाना? इधर जाओ। ऐसा ठीक है। ओए मैटर ऑफ 2 minutes தான் ஆச்சு நாங்கள் பஸ் எடுத்ததுலேருந்து. டக்குன்னு வந்து இறங்கிட்டோம். ஸோ now we are gonna go by walk. Let's see how this place. ஓகே, டோனாபாலாவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். Okay, it was worth taking the bus actually, and we saved a lot of money. So யாராவது வரீங்கன்னா அஃப்கோர்ஸ் பைக் ரெண்டல் ஹியர் இஸ் த மோஸ்ட் பெஸ்ட் திங் டு டூ. எப்பவுமே 500 ரூபா தான் ஒரு நாளைக்கு. ஸோ அதனால் நீங்கள் வாங்கிட்டு ஒரிஜினல் லைசன்ஸ் இல்லை ஒரிஜினல் ஆதார் கார்டு ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ பைக் எடுத்துகிட்டு நீங்கள் ஜாலியாக சுற்றிட்டு, இன்ஃபேக்ட் த பெஸ்ட் பார்ட் வந்து நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணுறீங்களோ நீங்கள் அங்கே ட்ராப் பண்ணுவேன், நீங்கள் அங்கேயே வந்து பிக்கப் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டீங்கன்னாக்கா அவங்களே வந்து அந்த வண்டி அங்கேயும் பிக்கப் பண்ணிப்பாங்க. தட்ஸ் ஒன் பெஸ்ட் பார்ட் ஆஃப் இட். அப்படின்னா ஒரு சில பேர் மட்டும் எடுத்த இடத்துல விட சொல்லுவாங்க. ஸோ அது நீங்கள் பிகினிங்லேயே கிளியராக பேசிக்கோங்க. அண்ட் இன்கேஸ் நீங்கள் பைக் ரெண்டல் எடுக்கிறீங்கன்ற பட்சத்தில் ஆல்வேஸ் டேக் அ வீடியோ ஆஃப் த பைக். வீடியோ ஃபுல்லாக 360 degrees வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க, எங்கே ஸ்க்ராச்சஸ் இருக்குது என்ன இருக்குன்னு. பிகாஸ் கோவாவில் ஒரு ஃபேமஸ் ஸ்கேம் வந்து பைக் ரெண்டல் எப்போவுமே இருக்கிறது தான். ஸோ அதனால் இஃப் யூ டோன்ட் வாண்ட் கெட் இன் டு ப்ராப்ளம்ஸ், ஐ வில் ஆல்வேஸ் சஜஸ்ட் ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க. ஓனரோட நிற்க வச்சு பார்த்துக்கோ, இதுதான் சுச்சுவேஷனு, இந்த மாதிரி தான் இருக்குது, வண்டியில் இதுதான் ஸ்க்ராச்சஸ் இருக்குன்னு. ஏன்னா விடும்போச்சு இந்த ஸ்க்ராட்ச் இல்லை, இப்போ நீங்கள் ஸ்க்ராட்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி காசு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்கேமில் நீங்கள் மாட்ட வேண்டாம்னாக்கா இட்ஸ் பெட்டர் டு டேக் அ வீடியோ. ஏன்னா நம்மளோட ஒரிஜினல் ஐடி அவங்க கிட்டே இருக்கும், இல்லை ஒரிஜினல் ஐடி தரமாட்டாங்க. அப்படின்னா ஓவராக டிமாண்ட் பண்ணுவாங்க. அந்த பெயிண்டிங்கே ஒரு 2000 ரூபா தான் ஆகும். அவன் வண்டி விலைக்கு கேட்பானுங்க. லிட்டரலாக 15,000 கூட 20,000 கொடுவாங்க. அஃப்கோர்ஸ் ஒரு கேஷ் ரிப் பண்ணணும்னு டிசைட் பண்ணாங்கனாக்கா ஸ்கேம் பண்ணுறவங்க எப்படி வேணால் கேட்பாங்க. அஃப்கோர்ஸ் நம்ம வந்து கொஞ்சம் தெளிவாக இருந்து நம்ம தான் உஷாராக ஸ்டெப்ஸ் எடுத்துக்கணும். முடிஞ்ச வரைக்கும் ஃபேமஸ் பிளேசஸில் எடுங்க. பெரிய கடைங்களாக இருந்து ப்ராப்பராக பைக் ரெண்டல்ஸ் பண்ணுற மாதிரி தெரியும். ரிவ்யூஸ் பார்த்துட்டு எடுங்க. பிகாஸ் இப்போ நான் மேரியட் பக்கத்துலேயே ஒரு இடம் இருந்துச்சு. நான் முன்னாடி கால் பண்ணி பேசியிருந்தோம் அவங்ககிட்ட வந்து பைக் ரெண்டலுக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் வந்து சரி பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் அவங்ககிட்ட சொல்லி விட்டோம். ஸோ வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா தே சோல்ட் அவுட். எல்லா பைக்குமே வெளில ரெண்ட் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ நோ ப்ராப்ளம். ஸ்டில் இன்றைக்கி வந்து ஈவினிங் ஒரு வாக் மாதிரி ஆச்சு. இப்போ வந்து we are walking towards the Donapala. So another few minutes we'll reach and then we'll see Donapala. இப்போ நம்ம அங்கே தான் நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ we're gonna go there and have view. அதான் அழகாக போட்டில் ஆங்கர் பண்ணி வச்சுருக்காங்க. குட்டி குட்டி யாட்ஸ் மாதிரி இருக்கு எல்லாம். ₹50 ஒரு ஆளுக்கு. போர்டில் பார்த்துட்டீங்களா? இதான் ₹100 இருக்கா?
ஓகே ஸோ வந்து நம்ம நைட் எஃபெக்டில் பார்க்க வரோம். ஸோ வாங்க பார்க்கலாம். டிக்கெட் கொடு. ஓகே ஸோ நம்ம கஷ்டப்பட்டு வந்ததுக்கு we're going to have a beautiful view. அழகாக லைட்லாம் பண்ணியிருக்காங்க. க்ரௌடும் ரொம்ப கம்மியாக இருக்குது, கொஞ்சம் அமைதியாகவே இருக்குது இன்ஃபேக்ட். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 50 rupees என்ட்ரன்ஸ் கேட்குறாங்க. ஸோ மேலே போய்ட்டு ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது, சின்ன ஒரு 5 minute வாக் மாதிரி மேலே போய்ட்டு we can have a good view. ஸோ நாங்கள் இப்போ அப்படியே வந்து சுற்றி பார்த்துட்டுருவோம். ஸோ அங்கே அப்படியே போய் சுற்றி பார்க்கலாம். அங்கே போயிட்டு போவோமா இன்றைக்கு இல்லை மேலே போயிடுவோம்? என்னது அங்கே போயிட்டு போவோமா மேலே இல்லை எப்படி? ஆமாம் போயிட்டுலாம். உங்களுக்கு தான் மலரும் நினைவுகள்லாம் வந்துருச்சு. காலேஜ் டைமில் நான் வந்தப்போ ஞாபகம், அந்த இடத்துக்கு வந்த ஞாபகம் அப்படியே எனக்கு மெமரிஸ் வந்து லிங்க் பேக் ஆயிருக்கு. Good. Life is all about creating memories and reliving it when you get older. எஸ். இப்போ சூப்பராக இருக்குல்ல சிட்டி? ஆக்சுவலாக இந்த உண்மையில நம்ம ஈவினிங் வந்ததோட இந்த டைம் வந்தது கரெக்டாக இருக்குது. ஆமாம், சன்செட் வெளிச்சமும் இருக்குது, இந்த லைட்டிங்கும் கரெக்டாக, ரெண்டுமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது ஆக்சுவலாக. fact. How's your day been? Good catch up? Just okay. So you're not allowed fish here, is it? டானாபாலா பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஷூட்டிங்க்கு வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் இது. இங்கே நிறைய படம் ஷூட் பண்ணியிருக்காங்க. 2011 வந்த சிங்கம் படம், அஜய் தேவ்கன் நடித்த ஹிந்தி படம் இருக்கு இல்லையா, அதில் கூட இந்த இடத்துல தான் ஷூட் பண்ணாங்க. தட்ஸ் அ வெரி ஃபேமஸ் ஃபைட் சீக்வன்ஸ். அதிலும் கமல்ஹாசன் நடித்த ஏக் துஜே கேலியே, ராத்தி அக்னிஹோத்ரி, இந்த மாதிரி படம்லாம் கூட இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க. டானாபாலா இந்த பேர் காரணம் பார்த்தீங்கன்னாக்கா, டானாபாலான்னு ஒரு லேடி ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க ஒரு போர்ட்டுகீஸ் லேடி. அவங்க வந்து லோக்கலில் ஒரு கோவன் ஃபிஷர்மேனோட காதல் வசப்பட்டு அவங்க வந்து லவ் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ் படத்தில் வர மாதிரியே பொண்ணோட அப்பா ஒத்துக்கல. அதுக்கப்புறம் வந்து அவங்க இந்த கிளிஃப்லேருந்து குதிச்சு இறந்துட்டாங்க. ஸோ அவங்க ஞாபகார்த்தமாக அந்த இடத்துல பேர் வந்து டானாபாலான்னு வச்சுருக்காங்க. இங்கே வந்து நிறைய பேய் கதை கூட சொல்கிறாங்க, ஹாண்டட் ஏரியாலாம் சொல்கிறாங்க. பட் லோக்கல்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து ஒரு லவ்வர்ஸ் பேரடைஸ்ன்னு கூட சொல்கிறாங்க. பெஸ்ட் டைம் டு விசிட் டானாபாலா என்ன கேட்டிங்கன்னா, சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு மேலே வெயில் தாழ போகிறது வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன். பிகாஸ் வெதர் கொஞ்சம் ப்ளசண்ட்டாகவும் இருக்கும். சம்மர் டைமில் போனீங்கன்னா, இதே நீங்கள் வின்டர் டைமில் போனீங்கன்னா இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் மேலே போய் அந்த கிளிஃப்லேருந்து வியூவை பார்க்கும்போது ஒரு பியூட்டிஃபுல் ப்ரீஸ், அது வந்து நம்ம சில்லுன்னு நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே. ப்ளஸ் அந்த நைட்டில் வந்து அந்த சிட்டி லைட்ஸ் இதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். அண்ட் நாங்கள் போன டைமில் வந்து இட் வாஸ் ரியலி குட். மார்னிங் ஃபுல்லாக நாங்கள் வந்து ஒரு ஹாட் சம்மர் டைமில் சுற்றிக்கிட்டு இருந்தோம். அதனால் கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்துச்சு. ஸோ இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சன்செட் ஆகிடுச்சு. அதனால் வெதர் வாஸ் சேஞ்சிங் அ லிட்டில் பிட். ஸோ இட் வாஸ் ரியலி ப்ளசன்ட். ஸோ இந்த இடத்த சுற்றி பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து ஒரு டோட்டலி ஒரு 1.5 hours வச்சிங்கன்னா போதும் மேக்ஸிமம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒரு நடந்து கொஞ்சம் பார்க்கக்கூடிய ஒரு ஆள்னாக்கா எனக்கு தெரிஞ்சு less than 1 hour நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே ஸோ டானாபாலா ஏரியா ஃபுல்லாக சுற்றி பார்த்துருப்பீங்க. பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. ஆக்சுவலி நல்ல ஒரு டீசெண்டான ப்ரீஸ், ரொம்ப காற்று இல்லை. பட் ப்ராப்ளி நம்ம மான்சூன் டேஸில் வந்தோம்னாக்கா செம்மையாக காற்றுருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரெசன்ட் ஈவினிங்காக போச்சு. சூப்பராக போச்சு. வெயிலில் சுற்றுனதுக்கு தாறுமாறு நாங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக வெயிலில் சுற்றுனதுக்கு இட் இஸ் ஆக்சுவலி ஃபன். ஈவினிங் வந்து கொஞ்சம் ப்ளசண்ட்டாக முடிச்சிட்டோம். ஸோ இப்போ அடுத்தது வந்து இங்கேருந்து திரும்பி பஸ் ரைட் பண்ணி நாங்கள் வந்து மிராமார் பீச் போயிட்டு அங்கேருந்து இறங்கிட்டு we're gonna walk to the hotel. ஸோ வாங்க, லெட்ஸ் கோ டு தி பஸ் now. ஓகே ஸோ பஸ்ஸு கிடைக்கல. ஸோ வேறு வழி கிடையாது, நடந்து போக முடியாது. ஸோ கேப் எடுத்துட்டோம். இங்கேருந்து மேரிட் ரோட் போகிறதுக்கு வந்து 400 ரூபா கேட்குறாங்க. ஸோ டானாபாலா வரீங்கனாக்கா ஆஃப்டர் 6:30 no bus services, so you have to take a cab or else rent a bike and then come. That's the best option to come here. Cabs will charge you about 500 rupees one way. So up and down they'll charge you 1,000 rupees. Thank you. Good to see tourist friendly people. Thank you. Okay, so nice cab driver actually. எல்லா இடத்துலையும் வந்து ஆக்சுவலி நிறைய இடத்துல வந்து அப்நார்மலாக சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. நீங்கள் உங்களே வந்து 1 week வந்து 500 rupees 600 rupees அப்படின்னு பேசினாரு. அப்புறம் வந்து 3 kilometers தான் எங்கள் அப்படின்னு கேட்டதுக்கு ஓகே கிமி 400 வேர் யூ ஃப்ரம் அப்படின்னாரு. கான்டென்ட் கிரியேட்டர் அப்படின்னாரு. எஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டே வந்தோம். ஜாலியாக வந்து பேசி ட்ராப் பண்ணிட்டாரு. ஸோ $400 just for 3 kilometers. That's quite expensive. So now we are on our way back to the room.
Okay, so hotel reached by dawn. It was a good trip. It's a good fun-filled trip. Money, extra money ஆகுது. So today we've done about 22,000 steps. Yes, that's almost like 15 kilometers, 14.96 பண்ணியிருக்கோம். So உங்களுக்கு ஆன் பண்ணிடுறேன். So இதுதான் trip. So இன்னைக்கு வந்து 22,000 steps. That is good walking and good active day. A lot of calories burnt. Okay folks, so the day comes to an end. Room vandachu. So we're going to take a shower, go have dinner and then call it a day. So it was very good, fun-filled and active day. A lot of calories burnt and we are very happy about it. So Too much calories. Too much calories. பார்த்தீங்களா பையன் ஆல்ரெடி பாதி தான் இருக்கான், இன்னும் பாதி இடம் உங்களுக்கு ட்ரிப்பில். ஸோ இப்போ வந்து நாங்கள் டின்னர் சாப்பிட்டு we're gonna call it a day. Tomorrow is gonna be like conference day and evening வந்து it's gonna be a networking night. ஸோ அதனால் எனக்கு எப்படி இருக்கும்னு தெரியல. If I get some time, maybe I'll go out. என் டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் வெளில போய் கொஞ்சம் சுற்றி I'll try to show you guys some places around. If not, day after tomorrow we're going to do a lot of sightseeing. அதுக்கு பிளான் இருக்கு. So I'll meet you guys in the next episode. இது Goa series and it's your Blue Boy signing off. Bye.